நக்சலிசம் வேரோடு அகற்றப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கடில் நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 55 பேரை தனது வீட்டிற்கு அழைத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களிடம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் நிலவி வரும் வன்முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளதாக கூறினார். வடகிழக்கில் உள்ள பயங்கரவாதிகள் செய்ததைப் போல வன்முறையை கைவிட்டு ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு நக்சல்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஒருவேளை இதனை கேட்காவிட்டால் நக்சல்கள் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒரு முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமித் ஷா எச்சரித்தார். சத்தீஸ்கடில் 4 மாவட்டங்களில் மட்டுமே நக்சல் பிரச்சினை இருப்பதால் பாதுகாப்பு படையினர் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டத்தை உள்துறை அமைச்சகம் விரைவில் உருவாக்கும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி தெரிவித்தார். பொள்ளாச்சியில் வளர்ப்பு பூனையால் பெண் ஒருவர் பாம்பு கடித்து பலியானார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சாந்தி என்ற மூதாட்டி தனது வீட்டில் பூனைக்குட்டி ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்துள்ளார். அந்த பூனை வீட்டிற்கு வெளியே சுற்றித் திரிந்த பாம்பை பிடித்து வீட்டிற்குள் போட்டுள்ளது. அப்போது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சாந்தியை பாம்பு கடித்துள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலன் இன்றி மூதாட்டி சாந்தி உயிரிழந்தார்.